இதே செவ்வாய் வந்து வீக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த டைமில் எஃபர்ட் போடணுமோ அந்த டைமில் எஃபர்ட்டே போட மாட்டாங்க, டல்லாக இருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டம் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கா. ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எங்கேயாவது வச்சுட்டு தொலைச்சிட்டு தேடிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு வைக்கும்போது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவசரமே படக்கூடாது. அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அதுலேயே கோவம் வரக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும். நம்ம ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு செவ்வாயும் குருவும் ஒன்றாக சேர்ந்துருக்கு. நிர்வாகம் சம்மந்தப்பட்ட இடத்துல நல்லா எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே கோபத்தினாலேயே அங்கே பிரச்சனை ஏற்படக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும். அதனால் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம். பற்று ஜாஸ்தியாக இருக்கும், ஆசைகள் ஜாஸ்தியாக இருக்கும். இதனாலேயே அதை அடைய முடியலன்னும் போது கோபம் வரும். தவறான முடிவுகளை எடுப்பதற்குண்டான தன்மை கொடுக்குமா. அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய கோபம்னு சொல்கிறோம் இல்லையா, அவசர புத்தி, இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வேலையை கெடுத்துரும்னு சொல்லுவோம். அதனால்தான் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் பாருங்கள், ஒரே மாதிரி இருப்பாங்க, ரொம்ப காமாக இருப்பாங்க, என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் கோபப்பட மாட்டாங்க. இந்த கோபம் நம்ம செயல்பாடுகளை கெடுக்குமா? கண்டிப்பாக கெடுக்கும். ஓகேங்களா. அவசர புத்தின்னு சொல்கிறோம்ல, அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை செய்தால் அந்த காரியம் சிதைந்து விடும்னு சொல்லுவாங்க. இப்போ கோபத்திற்கும் குணத்திற்கும் சம்பந்தம் இருக்கா? இருக்குது. இந்த கோபமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனை வெறுக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஒருத்தருடைய மனோபாவம் வருமானத்தை நிர்ணயிக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிர்ணயிக்கும். கோபமே ஒரு குணம் தானே. அப்போது எந்த விஷயத்தையும் நாம் சரியாக செய்ய வேண்டும். சாதாரணமாகவே வந்து பார்த்திங்கன்னா இதை லக்ன ரீதியாக பார்க்கலாம், கிரக சேர்க்கை ரீதியாகவும் பார்க்கலாம். மேஷ லக்னம் ஏஎல்பி லக்னமாக, ஏன் அந்த வயதனுடைய லக்னம் சொல்கிறோம்? திருப்பி வயதனுடைய லக்னம்னு ஏன் சொல்கிறோம்? இந்த வயசுக்கு நீங்கள் இந்த மாதிரி இருப்பீங்க. பிறந்த குழந்தை இல்லை, மேஷ லக்னம் போகிறது இந்த 30 to 40 வயசில் நீங்கள் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம்தான் அதில் இருக்குது. மேஷ லக்னம் வரும்போது நல்ல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சனாக இருப்பார். அவர் அந்த நேர்மையான ஒரு பர்சன் இருக்கார் பார்த்தீங்களா, எல்லாம் நல்லா பண்ணுவார். கோபத்தினாலேயே அவருடைய எல்லா நிகழ்வையும் கெடுத்துக்கொள்வாரா? கண்டிப்பாக கெடுத்துக்கொள்வார். அவருக்கு முதல் எதிரி யாருன்னா அவர் தான். கோபம் தான் அவருக்கு முதல் எதிரின்னு சொல்லலாம். அப்போது மேஷ லக்னம் ஏஎல்பி லக்னமாக செல்கிறது அப்படின்னு சொன்னால் ரோடே கரடு முரடாக தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பாறைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணுவோம்? நிதானமாக வண்டி ஓட்டுவோம்ல. அதே மாதிரி தான் அந்த மேஷ லக்னம் ஏஎல்பி லக்னமாக செல்லும் பொழுது நம்மளுடைய மனோபாவம் நிதானமாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் முக்கியம். இப்போ ஏஎல்பி லக்னம் வந்து துலா லக்னம் வரும்போது இதே கோவம்தான் அவருக்கு வந்து எல்லா விதமான விஷயத்தையும் கெடுத்து விடுமா? கெடுத்து விடும். பிரம்மாண்டமான சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். சிந்தனைகள் விரிவடையும்னு சொல்லலாம். இந்த சிந்தனைகள் விரிவடையும் போது ஒரு விஷயத்தை நம்ம இன்டரப்ஷன் ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதே குறுக்கீடுகள் வந்து பார்த்திங்கன்னா கோபத்தை ஏற்படுத்தி ஜாதகரை கெடுத்து விடும்னு சொல்லலாம். துலா லக்னம் வந்து சுவாதி நட்சத்திரம் ஏஎல்பி லக்னமாக வரும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் சொல்கிறோம். ஓகேங்களா. இப்படி சொல்லலாமா? சொல்லலாம். சரி சார், எனக்கு வந்து ரிஷப லக்னம் போயிட்டுருக்கு சார், இவருக்கு கோபம் தான் இவருடைய முதல் எதிரி, அதனால் யார் சூழ்நிலைகள் எல்லாமே இவருக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஜாதகரை எதிரியாக வரக்கூடிய தன்மை இருக்குமா? ரிஷப லக்னம் வரும்போது வரும்னு சொல்லலாம். அதே மாதிரி முக்கியமாக விருச்சக லக்னம் ஏஎல்பி லக்னமாக வரும்பொழுது ஓகேங்களா, கோபம் தான் ஜாஸ்தியாக வரும். மேஷ லக்னமும் விருச்சக லக்னமும் வரும்போது பிபி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லணும். அப்போது கோபத்தை எப்படி சார் கட்டுப்படுத்துவது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உணவு கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு விஷயமும் ஓகேங்களா, உங்களுடைய மனோபாவம்னு சொல்லப்படுகின்ற விஷயமும் உங்களுடைய மனநிலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மனம் சம்பந்தப்பட்ட விஷயமும் நம்ம ரொம்ப காமாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா? இருக்குது. இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயமும் நம்ம இதில் பகிர்ந்துக்கணும். இப்போது கோபம் வருது சார், எனக்கு இந்த கோபம் வந்து எல்லா விஷயத்தையும் கெடுத்துடுது சார், எல்லா வேலையும் கெடுத்துடுது சார்னு சொல்லுவாங்க. இந்த ஜாதகத்தில் செவ்வாய் சூரியன் இணைவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது எது சம்மந்தப்பட்ட கோபம்லாம்? எனக்கு அதிகாரம் வேண்டும்,
ஓகேங்களா? எனக்கு கொடுக்க வேண்டிய ஸ்டேட்டஸ் கரெக்டாக கொடுங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கரெக்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் எங்கே இருக்குமான்னா இருக்கும்னு சொல்லலாம். இது யாருக்கு அதிகமாக இருக்கும்? அரச பதவின்னு செய்கிறாங்கல்ல, எம்எல்ஏஸ், எம்பிஸு, கோபம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். அவங்களுக்கு கௌரவம் தான் முக்கியம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே கௌரவம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக கோவப்படுவாங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு அந்த கோபம்ன்றது செவ்வாயும் சந்திரனும் ஒன்றாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க கோபம் கொஞ்சம் தனிந்த கோபமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். எந்த இடத்துல கோபம், அம்மாக்கிட்டே கோவப்படுவாங்க சாதாரணமாகவே. நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவேன். நீங்கள் தண்ணி குடிச்சிங்கனாவே நிறைய இந்த கோபம் கம்மியாகும்னு சொல்லலாம். இந்த செவ்வாய் சந்திரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்தது அப்படின்னு சொன்னாவே எந்த இடத்துல கோவப்படணுமோ அந்த இடத்துல கோவப்பட மாட்டாங்க. தேவையில்லாத விஷயத்துக்காக கோவப்படுவாங்க. சில டைமில் என்ன பண்ணுவாங்க, கோவப்படுவாங்க. சில டைமில் மூட் ஆஃப் ஆகி உட்காந்துருப்பாங்க. ஓகேங்களா? மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் சந்திரன் இருக்குது அப்படின்னா திருத்தணிகை முருகன், திருத்தணிந்த முருகன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற திருத்தணிகை முருகன் வழிபாடு, பாலமுருகன் வழிபாடு பண்ணலாம்னு சொல்லலாம். வேகமாக செயல்படணும், விவேகமாக செயல்பட வேண்டும் அப்படின்னு இருக்குது. இந்த வேகம்னு வரும்போது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபாஸ்ட்டாக இருப்பான். ஓகேங்களா? எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்குது. இதே செவ்வாய் வீக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பார்த்தீங்கன்னா எந்த டைமில் எஃபர்ட் போடணுமோ அந்த டைமில் எஃபர்ட்டே போட மாட்டாங்க, டல்லாக இருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டம் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குது. இவங்கள் மட்டும் எய்ம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். நிதானத்தன்மை வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஒரே மாதிரியான ஸ்டெடி மைண்ட் இருந்தாவே அந்த கோபத்தை தவிர்க்க முடியும்னு சொல்லலாம். அடுத்தது செவ்வாயும் புதனும் ஒருத்தருக்கு இணைவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கோபம் படிக்கும்போது தான் கோபம் வரும். கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட இடத்துல கோபம் வரும். ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எங்கேயாவது வச்சுட்டு தொலைச்சிட்டு தேடிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு இருக்கும்போது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவசரமே படக்கூடாது. அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அதுலேயே கோபம் வரக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். படிக்கிறதே ஃபாஸ்ட்டாக படிப்பாங்க, அதனால் கான்சன்ட்ரேஷன் இருக்குமா? மறந்துடும். அப்போ நிதானமாக படிக்க வேண்டும். செவ்வாய் எங்கெல்லாம் அதிகமாக ஆளும் தன்மை கொண்டு இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு அவசரம் இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். செவ்வாயும் புதனும் ஒன்றாக இருந்ததுன்னா வீரராக சுவாமி வழிபாடு நல்ல பலனை கொடுக்கும்னு சொல்லலாம். செவ்வாயும் சுக்கிரனும் சேரும்போது இந்த கோபம் மனைவி கிட்ட அதிகமாக காட்டக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். பாசம் எங்கே வைக்கிறார்களோ அங்கே தான் கோபம் வைப்பாங்க. சாதாரணமாக எல்லா இடத்துலையும் கோபத்தை காட்டுவாங்களான்னா காட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். மனைவியிடம் அதிகமாக கோபித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லலாம். கோபத்தை மட்டும் வச்சுட்டு சில விஷயங்கள் சொல்ல முடியும்னு சொல்லலாம். ஓகேங்களா? செவ்வாயும் குருவும் அவங்க ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய திறமை இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அந்த நிர்வாக திறமையில் பார்த்திங்கன்னா கோபம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோபம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் செய்பவர்கள் இருக்காங்க இல்லையா, அங்கேயே எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடுவாங்க. அதனால் கோபம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும்னு சொல்லலாம். இந்த கோபம் இருக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. இவங்களுக்கு தகப்பனார் சம்மந்தப்பட்ட இடத்துல கோபம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அப்பாக்கிட்டேயே கோபம் ஜாஸ்தியாக இருக்கும். முக்கியமாக இந்த கோபம் எது சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்து சம்மந்தப்பட்ட விஷயமாக கோபம் வருவதற்குண்டான தன்மை இருக்கும்னு சொல்லலாம். நம்ம ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு செவ்வாயும் குருவும் ஒன்றாக சேர்ந்துருக்கு. நிர்வாகம் சம்மந்தப்பட்ட இடத்துல எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே கோபத்தினாலேயே அங்கே பிரச்சனை ஏற்படக்கூடிய தன்மை இருக்கும். அதனால் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த செவ்வாயும் குருவும் கோபமாக இருக்கும் பொழுது திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். சரி சார், செவ்வாயும் சனியும் இணைவு இருக்கிறது எனக்கு அப்படின்னா இந்த கோபம் எங்கே தெரியுமா அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்? வேலை சம்மந்தப்பட்ட இடத்துல வரும்போது தான் கோபம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஆனால் வேலைன்னு வந்தால் வெள்ளைக்காரன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க வேலைன்னு இறங்கிட்டாவே பயங்கர ஷார்ப்பாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் சார். கோபத்தினாலேயே பிபி ஜாஸ்தியாகிடும். இந்த மாதிரி கோபம் இருக்கும்போது நம்ம கோபத்தை குறைத்து கொண்டால் உடல்நிலை சம்மந்தப்பட்ட இடத்துல சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம். அப்போது கோபம் எந்த விஷயத்தை பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்தை
மிகவும் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்னு சொல்லலாம். பாதாள முருகர் கோயில் இருக்கு இல்லையா, பாதாள முருகர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பான ஒரு விஷயமாக கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா, இருக்கும்னு சொல்லலாம். செவ்வாய் சூரியன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் முக்கியமாக ஈகோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செவ்வாய் சூரியன் வரும்போது ஜாஸ்தி ஆகக்கூடிய தன்மை இருக்குமா, இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் வரும்போது ஸ்டேட்டஸ் பதவி சம்மந்தப்பட்ட இடத்துலலாம் வரும்போது அந்த இடத்துல மட்டும் தணிந்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஈகோ ப்ராப்ளம் அங்கே எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஈகோ இருந்ததுனாவே அது உங்களை அழித்து விடும்னு சொல்லலாம். இப்போ முக்கியமாக செவ்வாய் சூரியன் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இவருக்கு வழிபட வேண்டிய தெய்வமே பார்த்திங்கன்னா சுவாமிமலை முருகன் வழிபாடு இந்த மனோபாவத்தை குறைக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும்னு சொல்லலாம். செவ்வாய் ராகு சார் ஏதாவது யோசனை வந்துகிட்டே இருக்கும் நிறைய. இந்த யோசனையே பார்த்திங்கன்னா கோபம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். நிறைய யோசனை பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆசைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை, பற்று ஜாஸ்தியாக இருக்கும், ஆசைகள் ஜாஸ்தியாக இருக்கும். இதனாலேயே அதை அடைய முடியலன்னும் போது கோபம் வரும். அதுவே ஆக்சிடென்ட்டுக்கு எட்டுமே விட்டுரும். திடீர்னு எடுக்க முடியாத தவறான முடிவுகளை எடுப்பதற்குண்டான தன்மை கொடுக்கும்னு சொல்லலாம். அப்போது செவ்வாய் ராகு சேரும்போது பார்த்திங்கன்னா நிதானமாக செயல்படுங்கள். இது நமக்கு தேவையா இல்லையா அப்படின்ற விஷயத்தை பார்த்து செயல்படுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லலாம். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா, இருக்கும்னு சொல்லலாம். இந்த செவ்வாய் கேத்து இணைவு அப்படின்னா இவங்க தான் வக்கீல் மாதிரி கோவப்படுவாங்க. பாயிண்ட் டு பாயிண்ட் டெப்த்து நாலேஜ் இருக்கும். இந்த நாலேஜை குறை சொன்னீங்கன்னாவே கோபம் வந்துடும். லீடர்ஷிப் ஃபஸ்ட்டு குவாலிட்டி லீடர்ஷிப் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அது கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கோபம் வந்துடும். ஈகோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா, இருக்கும். ஆனால் நிறைய டேலண்ட் இருக்கும் உங்களுக்கு. டேலண்ட்டுன்னா நிறைய இருக்குது, நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க? நிதானமாக நடந்து கொள்வது சிறப்பு அப்படின்னு சொல்லலாமா, சொல்லலாம். ஏன்னா வாழ்க்கையில் போராடி அந்த போராட்டமே பார்த்திங்கன்னா நமக்கு கோபத்தை கொடுக்கக்கூடிய தன்மை கொடுக்கும்னு சொல்லலாம். செவ்வாய் கேத்து ஒன்றாக இருக்கும்பொழுது இவங்களுடைய வழிபாடு என்ன விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா, முக்கியமாக சரஸ்வதி வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயமே சிறந்த வழிபாடாக இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும்னு சொல்லலாம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ALP ஜோதிடம், உங்க வாழ்க்கை உங்க கையில்.